ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 11/12/2024 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருடம் நல்ல புதன்கிழமை, அருமையான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய அருமையான விசேஷ நாள் ஏகாதசி திதி. ஆகவே ஏகாதசி நாளிலே பெருமாளை உபவாசம் இருந்து வணங்குவது என்பது மிகவும் சிறப்பானதாகும். ஆகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன்கிழமையும் ஏகாதசி திதியும் ஒன்றாக வந்திருக்கின்றது. ஆகவே இன்று உபவாசம் அனுஷ்டித்து பெருமாளை வணங்குவோம். நமோ வெங்கடேசா என்று அவனுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:21 சூரிய அஸ்தமனம் மாலை 5:43. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் மாறுதலே கிடையாது. காலை 5 மணிக்கு முன்பு விளக்கேற்ற வேண்டும், மாலை 6 மணிக்கு முன்பு விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10:54 வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்றன. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள் இன்றைய நாள். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். நாளும் கோளும் சற்று உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே பெருமாளை வழிபடுங்கள். ராமநாமத்தை முடிந்த அளவு சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள்.
மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற அற்புதமான நாள். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகம் நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் திறமை அதிகம் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெயரும் புகழும் தேடி வருகின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நற்பலன்கள் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். பெருமாளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். அதேபோல் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகி வெற்றிகள் தேடி வருகின்றன. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் நினைத்தது இடத்திற்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். ஆகவே சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிம்மராசியினருக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மனக்குழப்பம் பதற்றம் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். அதேபோல் புதிய முயற்சிகள், தொழிலிலே ஏதேனும் புதிய முயற்சிகளை செய்யலாம் என்று இன்றைய நாளிலே எண்ணாதீர்கள். வேண்டாம். புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தள்ளி போடுங்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனத்துடன் இருந்து பணிகளை செய்யுங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அதிலே வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். என்ன முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீருகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். 3ஆம் நபருடைய தலையீட்டை தம்பதிகளுக்குள் அனுமதிக்காதீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே செலவு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். இப்படி 90% நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய செயல்பாடுகளை மிக மிக கவனமாக செயல்படுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளை கவனத்துடன் கடந்து செல்லுங்கள். பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்றன. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். அதிகாலை எழுந்து உங்களுடைய பணிகளை இன்றைய நாளிலே துவக்கங்கள். மேலும் வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். ஆகவே இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இருக்கின்றது. கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றம் இன்றைய நாளிலே உங்களுக்கு துவங்கும். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முனைப்பாக உங்களுடைய முயற்சிகளை செலுத்துங்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிந்து முகூர்த்த நாள் குறிக்கின்ற நாளாக இருக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களோடு நல்ல உறவு மேம்படும். மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. சுப செலவுகள் தேடி வரும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி கொண்டே இருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாள் பொருளாதாரம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, தொழில் மேன்மை என எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது சிவன் கோவிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்து அப்படியே பிரதட்சணம் வரும்போது சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். சண்டிகேஸ்வரர் சன்னதியை நிறைய பேர் பாமரத்தனமாக அங்கு கை தட்டுவது, அவரை சொடக்கு போடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். கோவிலுக்கு போய் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், பாவத்தை சேர்க்கக்கூடாது. மிகப்பெரிய பாவம். அதை தெரியாமல் செய்கின்றார்களா அறியாமல் செய்கின்றார்களா என்று தெரியவில்லை. சண்டிகேஸ்வரர் ஒரு அற்புதமான தெய்வம். சிவனுடைய அம்சம். சண்டிகேஸ்வரர், வீரபத்ரர், காலபைரவர் இவரெல்லாம் சிவனுடைய அம்சம். இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு போய் கைத்தட்டு. சாதாரணமான மனித ஜென்மம் நாம் எல்லாம். நம்மையே ஒருவர் கைத்தட்டி கூப்பிட்டால் நம் கோவப்படுவோம். யாரேனும் நம்மை சொடக்கு போட்டு அழைத்தால் அவரோடு சண்டைக்கே போவோம். அப்படி இருக்கின்றனா தெய்வம், அந்த தெய்வத்தின் சன்னதிக்கு போய் கை தட்டுதல், சொடக்கு போடுதல் இதெல்லாம் செய்யக்கூடாது. தெரியாமல் இதுவரை செய்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து இந்த காணொளியை பார்த்து அதன் பின் இந்த தவறை செய்யாதீர்கள். இதுவரை செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சண்டிகேஸ்வர பெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுபவர் சண்டிகேஸ்வரர். நாம் என்ன வேண்டுதல் வைக்கின்றோமோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் சிவபெருமானிடத்திலே சொல்லி நமக்கு சிவபெருமான் அருள் பெறுவதற்கு ஆவண செய்பவர் சண்டிகேஸ்வர பெருமான். சிவத்தலங்களிலே நந்தியம் பெருமானும் சண்டிகேஸ்வரரும் நிச்சயமாக இருப்பார்கள். எந்த ஒரு சிவன் கோவிலிலும் சண்டிகேஸ்வரரும் நந்தியும் இல்லாமல் சிவபெருமான் கிடையாது. இருவரும் சிவபெருமானுடைய இரு கண்கள். நம்முடைய வேண்டுதல்களை அவரிடம் கூறினால் நடக்கும் என்பது ஐதீகம், நம்பிக்கை. காரணம், அவர்கள்தான் நம்முடைய வேண்டுதல்களை சிவபெருமானத்திலே எடுத்து சொல்கின்றார்கள். இந்த குழந்தைக்கு இதுவே தேவை, இந்த நியாயமான வேண்டுதல், இதனை தாங்கள் நிறைவேற்றி வைப்பீர்களாக என்று சிவபெருமானுக்கு நம்முடைய மனுவை கொடுப்பவர்கள் அவர்கள். சண்டிகேஸ்வரர் எப்போதுமே தியானத்திலே இருப்பவர். ஆகவே அவரிடத்திலே சத்தம் போடாமல் வேண்ட வேண்டும். சிவனுடைய மெய்க்காவலர் நந்தி என்றால் ஈஸ்வரனுடைய ஆலய காப்பாளராக சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். பொதுவாகவே கோவில்களுக்கு சென்றால் நாம் அங்கு தேவைப்படுகின்ற சேவைகளை மட்டுமே செய்ய வேண்டும். மற்றபடி அங்கு இருக்கின்ற எந்த பொருளுக்கும் ஆசைப்படுவதோ அதனை தனக்குரியதாக்கி கொள்ளலாம் என்று நினைப்பதோ, அப்படி நினைப்பதே குற்றம். சிவனுடைய உதவியாளரான சண்டிகேஸ்வரர் எந்நேரமும் சிவசிந்தனையிலே ஆழ்ந்து இருப்பவர், தியானத்திலேயே இருப்பவர். மனிதனுக்கு கேட்கும் திறன் கொண்ட காதுகளை போல் சிவன் ஆலயத்திலே சண்டிகேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் இடம் இறைவனுடைய செவி ஆகிறது. அதாவது சிவபெருமானுடைய செவி என்பது சண்டிகேஸ்வரர் குடிகொண்டிருக்கின்ற இடம்தான். இறைவனிடம் நாம் வேண்டுவதை அவருடைய உதவியாளரான சண்டிகேஸ்வரர் தியானத்திலேயே கேட்டு உணர்ந்து அவைகளை அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்கெழுதி இறைவனிடம் சமர்ப்பிப்பதாக ஐதீகம். ஆகவேதான் சிவன் கோவில் சென்றால் இவரை பார்க்காமல் வரக்கூடாது என்று சொல்வார்கள்.
யோக நிலையிலே உள்ள இவரை வணங்கினால் நல்ல பேச்சுத்திறன், நினைவாற்றல், நல்ல ஞானம் வளரும். ஞானத்தை நமக்கு அளிப்பவர். ஞானம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு எல்லாமே தேடி வந்துவிடும். ஞானம் இருப்பவனை தேடி அஷ்டலக்ஷ்மிகளும் ஓடி வரும். ஆகவே ஞானம் தேவை எப்போதும். அதை நாம் இவரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எந்த நேரமும் கண்மூடி சிவசந்தனையிலேயே இருக்கின்ற இவருடைய தியானம் நம்மால் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவரை அமைதியாக வணங்கிவிட்டு வருமாறு அறிவுறுத்துகின்றனர் பெரியவர்கள். ஆனால் நாம் அவரிடம் சென்று கை தட்டுகின்றோம். ஒரு சிலர் பாமரத்தனமாக செவிட்டு சாமி என்று அவரை அழைக்கின்றார்கள். இவையெல்லாம் மகா பாவம். ஆலயத்திலிருந்து நான் எதையுமே எடுத்து செல்லவில்லை என்று அவருக்கு காட்டும் வண்ணமாக இரு கைகளையும் சப்தமில்லாமல் துடைத்து காட்ட வேண்டும். இப்படி காட்ட வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கை தட்டி அவருடைய தியானத்தை கலைக்க சொல்லவில்லை. இவரை சண்டிகேஸ்வர பெருமானை நம்பிக்கையோடு வணங்கினால் தொலைந்து போன பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அதேபோல் இவருக்கு பிரதமை திதி மற்றும் நவமி திதி உரிய திதிகளாகும். இந்த திதிகளிலே சண்டிகேஸ்வரரை வணங்கினால் நமக்கு நல்ல ஞானம் கைகூடும். அதேபோல் புதன்கிழமை இவரை வணங்குவதற்கு ஏற்ற நாள். சிவபெருமானுடைய பிரதிநிதியான இவருக்கும் வில்வ இலை கொண்டு மாலைகள் சூட்டி வழிபடலாம். வில்வத்தாலே இவருக்கு மாலைகள் சூட்டினால் அகம் மகிழ்ந்து நமக்கு வேண்டியவற்றை உடனடியாக தருவார். அதாவது சிவபெருமானுடைய இரு கண்கள் என்று சொன்னேன் அல்லவா, நந்தியம் பெருமானும் இந்த சண்டிகேஸ்வர பெருமானும். இவர்களுக்கே நிறைய உரிமைகள் இருக்கின்றது கொடுப்பதற்கு. ஆகவே சற்று உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி என்று வைத்துக் கொள்வோம். அந்த அரசு அதிகாரியிடம் உதவியாளராக, நேர்முக உதவியாளராக இருப்பவருக்கு எத்தனை தூரம் அந்த பதவியிலே அவருக்கு செல்வாக்கு இருக்கும். அவர் நினைத்தாலே பல விஷயங்களை செய்து விடுவார். உயர் அதிகாரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இதுதானே, இதை நானே செய்து கொடுக்கின்றேன் என்று பெரிய அதிகாரியை பார்க்காமல் இவரே, அவருடைய உதவியாளராக இருப்பவரே நமக்கு எல்லா காரியங்களையும் முடித்து கொடுத்து விடுவார். அதுபோலத்தான் சிவபெருமான் என்ற உயர்ந்த கடவுளுக்கு உதவியாளராக இருப்பவர் சண்டிகேஸ்வர பெருமான். இந்த சண்டிகேஸ்வர பெருமானை வணங்கினால் அவரே நமக்கு நிறைய கொடுத்து விடுவார். சிவபெருமான் அவரிடம் சென்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதில்லை. இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இவரே நமக்கு நிறைய செய்து விடுவார். ஆகவே சண்டிகேஸ்வரரை முறையாக வணங்குவோம். எந்த ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போதும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வத்தினுடைய உண்மையான அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும், எதை செய்யக்கூடாதென முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு சென்றால் முதலிலே என்ன செய்யக்கூடாது அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது சண்டிகேஸ்வர பெருமானை முறையாக வணங்கி நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுவதற்கு பிரார்த்திப்போம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.